எனக்கு இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப 2 படமும் பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கிட்டு, நேஷனல் அவார்டு வாங்கிட்டு, தமிழ்நாடு தேசிய விருது கூட வாங்குனீங்களா? தேசிய விருதை வாங்கிட்டு, ரெண்டு விருது வாங்கிட்டு, 4 விருது வந்து ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கிட்டு, பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அவார்டு நம்ம கிராமத்துக்கு கிடைச்சது. எல்லாம் வந்தது. யுவர் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல், அப்புறம் நிறைய செல்வாக்கு இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்படி இருந்த ஒருத்தர் ஏன் சார் இப்போ இப்படி ஒரு நான் தான் சொல்ல வந்தேனே, நான் பண்ணின தவறுகள் தான் என்னைக்கு கொண்டு வந்தேன். உங்களுக்கு ஃபேமிலி அந்த ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலி எனக்கு இருக்கிறது வந்து ஒரே பையன் தான். அவன் வந்து சொன்னேன் ஜெர்மனியில் இருக்கான், பெர்லினில் இருக்கான், 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அவன் கிட்ட அப்போ உங்க பையன்கிட்ட கேட்கலையா சார்? அவருக்கு இது தெரிஞ்சா இது பண்ணுவார்ல சார்? அவருக்கு தெரியாமலா சார்? ரஜினிகாந்த் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நாங்கள் பார்த்தோம். அது அவர் கடவுள் மாதிரி எனக்கு. மோகன், நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல நடிகர். நான் உங்களை ரொம்ப வந்து நான் விரும்பி பார்ப்பேன். உங்களுக்கு வந்து இந்த நிலைமை வந்திருக்கக்கூடாது. நான் ஏன் வந்தது நான் கேட்கல. இருந்தாலும் எனக்கு நான் என்னோட கடமையை செய்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சி வச்சேன். இப்போ உங்களுக்கான தேவை என்ன சார்? என்ன தேவைப்படுது? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி? அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நான் இருக்கிற நிலைமையில வந்து ஒரு துறைவி மாதிரி எல்லாத்தையும் விட்டு லைஃப்பில் எவ்வளோ எல்லாம் பார்த்துட்டேன். நடிகன், தயாரிப்பாளர், இயக்குனர், அட்மினிஸ்ட்ரேட்டர், சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பிரசிடெண்ட்டாக இருந்தவன். இந்தியாவுக்காக சிக்காகோவில் போய் 1000 பேருக்கு முன்னாடி இந்தியாவுக்காக பேசினவன். இதெல்லாம் வந்து என்னோடய பாஸ்ட்டு. ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பூனாவில் அதில் வந்து செலெக்ஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 30,000 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து 20 பேருக்கு செலெக்ஷன். அதில் நான் ஒருத்தன். அதில் ஃபஸ்ட் கிளாஸில் வாங்கி 20 பேரில் நான் மட்டும்தான் ஹிந்தி பேசாதவன். அப்படி இருந்தும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து அதுலேருந்து பாஸ் பண்ணி வந்தேன். போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து மதுரா காலேஜில் படித்தேன். போஸ்ட் கிராஜுவேஷன் அங்கேருந்து படித்தேன். இதெல்லாம் முடிஞ்சு வந்து வந்தேன். வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நல்ல படம் பண்ணுறோம்னு. நம்ம நல்ல படம் பண்ணுவோம். நல்ல படம் அப்போது இருந்த, அதாவது மனசில் வந்து அந்த இது இருந்தது, டிட்டர்மினேஷன் இருந்தது. நல்ல படங்களையும் பண்ணணும், எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் படங்கள் பண்ணினேன். 20 படங்கள் பண்ணேன். நல்ல படங்களும் பண்ணேன். அதில் வந்து ஆவரேஜ் போச்சு. நல்லா போன படங்களும் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ரொம்ப தத்ரூபமாக, அதாவது ரொம்ப ரியலிஸ்டிக்காக 2 படம் பண்ணினேன். கிராமம், நம்ம கிராமம், பைலிங்குவல். 2 படமும் பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கிட்டு, நேஷனல் அவார்டு வாங்கிட்டு, தமிழ்நாடு தேசிய விருது கூட வாங்குனீங்களா? தமிழ்நாடு தேசிய விருதை வாங்கிட்டு, ரெண்டு விருது வாங்கிட்டு, 4 விருது வந்து ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கிட்டு, பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அவார்டு நம்ம கிராமத்துக்கு கிடைச்சது, ஸ்டேட் கவர்மெண்டோடது கிடைச்சது. எல்லாம் வந்தது. படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் செலவு பண்ண வேண்டியதாக போச்சு. நானே எல்லா தியேட்டருக்கும் போய் பணத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. அதில் நிறைய பணம் எனக்கு நிறைய லாஸ் வந்துருச்சு. என் படத்தை பார்த்து அது நேஷ்னல் அவார்டு வந்து சுகுமாரி அம்மாவுக்கு இந்த படத்துக்கு தான். அதாவது இந்த படத்தில் நம்ம கிராமம்ங்கிற படத்தில் என்னோட கேரக்டரோட அம்மா கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சதுங்கிறதுனால அன்னைக்கு வந்து
சீஃப் மினிஸ்டராக இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்து சுகுமாரியை வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்கள சுக்கம்மானு தான் கூப்பிடுவாங்க. இவங்க வந்து இவங்கள அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ க்ளோஸ் அவங்க. அப்போ அவங்க சுகுமாரி அம்மாவை கூப்பிட்டு அவார்டு கிடைச்சதுக்கு வந்து 25 பவன் மாலையை போட்டாங்க. போட்டு இது மாதிரி மோகன் பக்கத்து வீடு தான் இருக்கார், எனக்கு தெரியும். நாங்கள் வந்து நான் மார்னிங் வாக்கு முடிஞ்சு திரும்பி வரும்போது 8:30 9 அந்த அளவில் இந்த அம்மா செக்ரட்டரியேட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்லோ பண்ணுவாங்க. பண்ணி நிறுத்தி மோகன் குட் மார்னிங் அப்படின்னு எங்கிட்ட சொல்லுவாங்க. நானும் வந்து அம்மா வணக்கம் அப்படின்பேன், போவாங்க. இது இதுக்கு மேலே நான் வந்து அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கல, எதுவும் கேட்டதும் கிடையாது. ஆனால் இந்த ஹலோ அவங்க ஒரு இன்டலெக்சுவலி ரொம்ப ஹை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சுகுமாரி அம்மாவை கூப்பிட்டு இது மாதிரி அவங்கள பாராட்டி 25 பவன் கொடுத்து, மோகன் பக்கத்தில் தான் இருக்கார் தெரியும் எனக்கு, அவர்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு ப்ளூரேயில் 2 டிஸ்க்கு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் அப்போயே இங்கே ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து ஒரு வட இந்திய பையன் 20 வயசு இருக்கும், அங்கே போய் உட்காந்து பக்கத்தில் இருந்து ப்ளூரே எடுத்தேன். எனக்கு என்ன பையன் தமிழ் தெரிஞ்சவனானா இதை எங்கேயாவது காப்பி பண்ணிட்டான்னா, அதனால் அவனோட பையனோட உட்காந்து எடுத்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து எடுத்து ஒரு 7:30 மணி அளவில் டக்குன்னு ஓடி போயஸ் கார்டனில் போய் இங்கே பூங்குன்றன் அவர் பேர், அவர் தான் வந்து அம்மாவுக்கு பிஏ, அவர்கிட்ட கொடுத்தேன். அவங்கள்ட்ட கொடுத்தேன். மறுநாள் காலையில் 8 மணிக்கு எனக்கு ஃபோன் அம்மா வீட்டில் இருந்து, மோகன் உங்கள் படத்தை பார்த்தேன், நைட்டெல்லாம் தூங்கலை, ஏம்மா ஏதாவது தப்பு பண்ணேனா? நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் மோகன் உங்கள் படத்தை பார்த்து, தூங்கவே இல்லை மோகன், ரொம்ப அழுதுட்டேன், தூங்கவே இல்லை மோகன். ஏம்மா ஏன் அப்படி என்ன ஆச்சும்மா? இல்லை தூங்க முடியல. ஒரு சிறுமிக்கு ஒரு சிறுமி 10 வயசு சிறுமி, அந்த கிராமத்தில் அந்த சிறுமிக்கு நடந்த கொடுமை, அவளுக்கு கல்யாணமாகி அவளுக்கு 10 வயசு கல்யாணமாகி சில தினங்களில் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவன் 12-13 வயசு இருக்கும் அவனுக்கு, அவன் இறந்துடுறான். அவன் இறந்ததுமே இவளோட தலையை வந்து ஷேவ் பண்ணுங்கிறது வந்து அவங்க அந்த கிராமத்தில் இருந்து வழக்கம், எல்லாரும் அது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட பாட்டி, அதாவது என்னோட அம்மா கேரக்டர் சுகுமாரி அம்மா, அதுக்கு தான் அவங்களுக்கு அவார்டு கிடைச்சது. அவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்காக போராடுறாங்க. ஒரு நாள் வந்து அவங்க சூஸ் பண்ணி இவரோட மகன், அதாவது என் கேரக்டர், என்னோட கேரக்டரோட மகன், அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து ஜோல்சனை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், ஜோல்சன் உங்கள் வீட்டில் ஒரு விதவை இருக்குது, அந்த விதவையோட தலையை வந்து நீங்கள் இன்னும் ஷேவ் பண்ணலை, அதனால தான் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்க அப்படின்னு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை நம்பிடுறாரு. சரின்னு சொல்லி அவன் இருக்கில்லாத நாளாக பார்த்து நீங்கள் அதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, அவன் இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கு அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸ்கூலில் வந்து அன்னைக்கு பெரிய 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 கொண்டாட்டம், அதனால் அங்கே போயிருப்பான். அந்த நேரத்தில் அன்னைக்கு வந்து வச்சுக்கோங்க தலையை ஷேவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவே இவன் வந்து என்ன பண்ணுறான், அதை நம்பிடுறாரு. இவர் நம்பி ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுது, வேறு வழி இல்லை, இது மாதிரி ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணுவாங்க அந்த பொண்ணுக்கு, எல்லா ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி எல்லா அலங்காரமும் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி இனிமேல் நெக்ஸ்ட்டு ஷேவ் தான் பண்ணுவாங்கங்கிற தெரிஞ்சதுமே அந்த அம்மா போய் நெருப்பில் குதிச்சிடுறாங்க, தீ குடிச்சிடுறாங்க. நெருப்பில் குதித்து அவங்க செத்து போயிடுறாங்க. இது வந்து இந்த பையனுக்கு தெரிய வருது. அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவன் ஓடி வரான். ஓடி வந்து பார்க்குறத அம்மா பாட்டி வந்து அப்படியே சாம்பலாக இருக்காங்க. அவனுக்கு அப்படியே அந்த ஆதங்கம், கோபம் இதான் பார்க்குறான். ஒரு துளசி இருக்குது,
எல்லா வீட்லேயும் அப்போ ஒரு துளசி இருக்கும். அந்த துளசிக்கு ஒரு தாலி கட்டியிருப்பாங்க மஞ்ச கயிறில். அதை எடுக்கிறான், எடுத்து உள்ளே வரான். இவனோட அத்தை பொண்ணு தான் அது. இவன் முறை மாமன் பொண்ணுக்கு. அவள் கையை பிடிக்கிறான், கூட்டிகிட்டு வரான். அப்பா முன்னாடி எனக்கு முன்னாடி நிறுத்தி தாலி கட்டி, இவளுக்கு வந்து தலை மொட்டை அடைக்கிறாதனால தான் நீ எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறீங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தாலி கட்டி, இனிமே இவ தான் என் பொண்டாட்டி, என் பொஞ்சாதி இவ தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் இனிமேல் இந்த வீட்டில் இருந்தேன்னா, இந்த ஊரில் இருந்தேன்னா, இந்த கிராமத்தில் இருந்தேன்னா யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை இருக்கவும் விட மாட்டாங்க. அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு மெட்ராஸுக்கு வண்டி ஏறி போயிடுறான். இதுதான் கதை. அம்மாவுக்கு அந்த அம்சம் ரொம்ப பிடிச்சது. அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அதை ஒரு ட்ராஜடியாக முடிச்சிருக்கலாம், எல்லாரையும் அளவுடுத்திருக்கலாம். அப்படி செய்யாமல் ஒரு ஹோப்போட முடிச்சிங்க. அவன் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி போகிறாங்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மோகன், இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் ஜெயா டிவிக்கு நான் இதை சேட்டலைட் ரைட்டும் வாங்கிக்கிறேன். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தூக்கி வேறு போடுது. என்ன நம்ம சொல்கிறது தெரியல. நான் சொன்னேன், உண்மையை சொல்லிட்டேன். அம்மா 1.25 கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்குமா, அந்த கடனை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன். 1.25 கோடி ரூபாய் ஓகே. நீங்கள் பூங்குன்றன், அதாவது பிஏ அடிக்கடி பாருங்கள். அப்படி வாரத்தில் 2 தடவை போய் பார்ப்பேன். ஆமாம் சார், நிச்சயம் ஆயாச்சு, ஆனால் இது வரைக்கும் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகலை சார், வந்தது சொல்கிறேன். ஒரு நாள் இந்த வேலைக்காரி பொம்பளைங்க தான் வந்து எப்போவுமே வந்து வீட்டுக்கு வந்து எல்லாம் நியூஸ் எல்லாம் சொல்லும். காலையில் ஒரு 8:30 மணி 9 மணி இருக்கும். வந்த வேலைக்காரி பொம்பளை வீட்டுக்கு வந்த பொம்பளை முதல்ல எங்கிட்ட வந்து, ஐயா உங்களுக்கு தெரியுமா, பக்கத்தில் வந்து வீட்டில் ஒரே கலையபரமாக இருக்குது, 1000 பேர் நிற்கிறாங்க, எல்லா அமைச்சர்களும் அவங்க வண்டி ஒரு 100 வண்டி நிற்குது, போலீஸு பந்தோபஸ்து எல்லாம் ஒரே இதாக இருக்குது, ஜனங்கள்லாம் கத்துறாங்க, என்னாச்சுமான்னு கேட்டேன். அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லையா, உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சா, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக நான் என்ன பண்ணேன், எனக்கு ஷர்ட்டை போட்டுருந்தேன். என்னை யாரும் அந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன தெரியும், போலீஸுக்கும் தெரியும். அதனால் யாரும் என்ன இருங்க சொல்ல முடியாது. உள்ளே போனேன். உள்ளே போய் அம்மாட்ட, அம்மா நமஸ்காரம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா, என்னம்மா ஏதோ உடம்புக்கு சுகம் இல்லை, யார் சொன்னா, அத்தனை பேரையும் வந்து வந்தாங்க. இதெல்லாம் சும்மா தேவையில்லாத சும்மா பொருளையை கிளப்பிக்கிட்டு எல்லாம் யாரெல்லாம் சும்மா வாய முன்னு சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது மோகன், ஒன்றும் கிடையாது மோகன், இந்த பாருங்க நான் அது கிளம்பிட்டு இருக்கேன், போவேன், ஏதோ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், போய் அது வந்து இது ஒரு 2-3 நாளில் வந்து எல்லாமே டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் வருவேன். வந்து நம்ம இந்த டைனிங் டேபிள் பெரிய டைனிங் டேபிள், இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து நானும் நீங்களும் மட்டும் ஈவினிங்கில் சாப்பிடுவோம். அம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க திரும்பி வரல. எல்லோரும் கேட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆச்சு, நீங்கள் போய் பார்க்கலாமே, எங்கள் டெட் பாடி வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க, நான் போக மாட்டேன். நான் அவங்கள வந்து அவ்வளவு தூரம், எனக்கு அவங்கள அவ்வளவு தூரம் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும். எனக்கு இதுக்கு மேலே அவங்க அங்கே போய் பார்த்து என்னால் தாங்கிக்க முடியாது. நான் ஒரு வேளை அவங்க அதை அவங்க பாடியை பார்த்தேன்னா நானே டெட் பாடி ஆகிடுவேன், நானே படமாகிடுவேன். வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. இது நடந்தது. சார், இப்போது நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜெயலலிதா அம்மாவோட நீங்கள் அந்தளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு சர்க்கிளில் இருந்திருக்கீங்க அப்படின்னா, யுவர் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல், அப்புறம் நிறைய செல்வாக்கு இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்படி இருந்த ஒருத்தர் ஏன் சார் இப்போ இப்படி ஒரு ஓல்டேஜ்? நான் தான் சொல்ல வந்தேன், நான் பண்ணின தவறுகள் தான் என்னை கொண்டு வந்தது. நான் வந்து சரி நல்ல படங்கள் எடுக்கலான்னு சொல்லி நல்ல படங்கள் மட்டும் 20 படத்தில் வந்து எல்லாமே வந்து நல்ல படங்கள் தான். ஆனால் ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக 2 படத்தை எடுத்தேன். உலகம் பேசணும் இந்த படங்களை பற்றி, அவார்டு நிறைய அப்படியே நிறைய வாங்கணும். அப்போ எல்லாருமே வந்து எனக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்.
அந்த பேராசையில் 2 படம் எடுத்தேன். கிராமம் மலையாளத்தில், நம்ம கிராமம் தமிழில். 2ம் அவார்டுகள்லாம் வாங்கிட்டு எல்லாம் கரெக்டு தான். யாரும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரும் வரல. நான் கடைசியில் நான் தான் எல்லா தியேட்டர்லையும் போய் கெஞ்சி கூத்தாடி பண்ணுங்கன்னு துட்டு கொடுத்து ரிலீஸ் பண்ண வச்சேன். நிறைய துட்டு செலவாச்சு. அது நடுவில் பாருங்கள், எனக்கு காலில் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் வந்தது. அக்கிலிஸ் ஹீல்னு பேர். அதில் வந்து ஸ்பர்னு சொல்லுவாங்க, ஒரு க்ரோத்து, லிகமெண்ட்டு ஸ்பர் 2ம். அது 2மே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வரவே இது 4-5 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அதுக்கப்புறம் வந்து மாத்திரை சமாச்சாரங்கள் எனக்கு இருக்கிறது வந்து வெர்டிகோ, ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸு, டெய்லி வந்து இன்சுலின் போடணும். இதுக்கு இல்லாமல் நான் 35,000 ரூபா 40,000 ரூபா செலவு. அதெல்லாம் வந்து தாங்க முடியலை என்னால். கடைசியில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஸ்தாபனத்தில் ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ரோட்டரியை சேர்ந்தவங்க. நான் ரோட்டரி பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால அவங்க உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் வசதி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி இதில் இருக்கிறதுலே பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. எங்கள் அதை ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணாங்க. நான் மதுரையில் படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறவங்க ஒருத்தன் வந்து இதை கொடுத்தான், ஃப்ரிட்ஜு, ஒருத்தன் டிவி கொடுத்தான், ஒருத்தன் ஏசி கொடுத்தான். வசதி இருக்குது. உட்காந்துருக்கேன், இங்கே இருக்கேன், வெளியே எங்கேயும் போகிறதே கிடையாது. அதை போன மாதம் ஏதோ ஒரு படம் போய் பண்ணேன். படத்துக்கு கூப்பிட்டா போகிறேன். படம் பண்ணேன் மலையாளத்தில். இந்த இன்றைக்கி வந்து சென்னையில் கூப்பிட்ருந்தாங்க ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆகஸ்ட்டில் ஷூட்டிங் டேட்டு வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் வாங்கியிருக்காங்க. டிசம்பர்லேருந்து ஒரு இது ஆரம்பமாகுது, சீரியல் ஆரம்பமாகுது. நடிக்கிறீங்கல்ல? அதில் நடிக்கிறேன். இதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். அம்மா நான் சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் விட்டுது. அம்மா வந்து படத்தை பார்த்ததுக்கப்புறம் படம் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மோகன் ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்கிறேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஒரு 2000 படம் பார்த்துருப்பேன். அந்த படம் பார்க்குறது தான் என்னோட வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹாபி. அதில் ஒரு 10 படம் ஆல் டைம் கிரேட், ஒரு 10 படம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். நான் பார்த்த உங்கள் தமிழ் படம் நம்ம கிராமம் அடித்து சொல்லுவேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 5வது ரேங்கு. அந்த 10 படங்களில் 5வது ரேங்கு நான் பார்த்த நம்ம கிராமங்கிற படம். உண்மையிலேயே நீங்கள் வந்து சினிமாங்கிற இருக்கக்கூடிய இலக்கணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிரமாதமாக பண்ணிருக்கீங்க. யாரும் செய்யாத ஒரு விஷயம் தமிழில் இது வரைக்கும். அதனால் உங்களை பாராட்டுறேன். இது என்னோட ஆல் டைம் கிரேட் லிஸ்ட்டில் இது 5வது படம் அப்படின்னாங்க. ஸோ லைஃப்பில் எல்லாம் நடந்தாச்சு. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் கம்ப்ளைண்டே கிடையாது. எல்லாமே பார்த்தாச்சு. லைஃப் கோஸ் ஆன், அவ்வளோதான். சார், உங்களுக்கு ஃபேமிலி அந்த ஒரு விஷயம், அவங்க ஃபேமிலி எனக்கு இருக்கிறது வந்து ஒரே பையன் தான். அவன் வந்து சொன்னேனே ஜெர்மனியில் இருக்கான், பெர்லினில் இருக்கான், 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அவன் என்கிட்ட கேட்காமில்ல, அப்பா நான் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிறேன் பாலிச்சு கேட்காமில்ல. அங்கே வந்து என்னை கூப்பிடாமல் இல்லை, இங்கே வந்து இருன்னு. என்னால் முடியாது. நீ என்னை பார்த்துக்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நானே 5 மாதம் தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து முடியலை என்னால். சில விஷயங்கள்லாம் அது மாதிரி என்னோட சொன்னேனே, கையில் வந்து ரூபாய் இல்லாமல் ஒரு நிலைமை வந்தபோது இந்த ஸ்தாபனத்தை நான் சொன்னேனே ரோட்டரி. அப்போ உங்கள் பையன்கிட்ட கேட்கலையா சார்? அவருக்கு இது தெரிஞ்சா இது பண்ணுவார்ல சார்? அவருக்கு தெரியாமலா? அவர்கிட்ட நான் தான் சொன்னேன் வேண்டான்னு. நீ அதெல்லாம் பண்ணாத, நீ அதெல்லாம் பண்ணாமல் உங்களை அப்படிலாம் எனக்கு இல்லை, நான் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் படத்தில் நடிக்கிறேன், ஏதோ சீரியல் பண்ண போகிறேன் ஏதோ வருதுரா, நான் பார்த்துட்டு என்னோடய லைஃப் போயிட்டு இருக்காரு. நான் சொல்லி சொன்னான். நான் அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. அவன் லைஃப் வேறு, என் லைஃப் வேறு. நான் இன்டர்ஃபியரே பண்ணுறது. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் இன்டர்ஃபியர், ஹீ டசன்ட் இன்டர்ஃபியர். லைஃப் க்ளோஸ். ஓகே சார். ரஜினிகாந்த் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நாங்கள் பார்த்தோம். அது அவர் கடவுள் மாதிரி எனக்கு நீங்கள் சொன்னதுனால. ரஜினிகாந்த் வந்து உலகத்துக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டவன் வந்து இந்த உலகத்துக்கு என்னை காப்பாற்றுறதுக்காக அனுப்பி வச்ச அவதாரம் அவர். அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஹீ இஸ் கிரேட். இதை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி, மோகன் நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல நடிகர், நான் உங்களை ரொம்ப வந்து நான் விரும்பி பார்ப்பேன்.
உங்களுக்கு வந்து இந்த நிலைமை வந்திருக்கக்கூடாது. நான் ஏன் வந்தது நான் கேட்கல. இருந்தாலும் எனக்கு நான் என்னோடய கடமையை செய்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நான் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சி வச்சேன். மறுநாள் 1 லட்சம் ரூபா போட்டார் வெளில. அதுதான் என்னோட தன்மானத்தை காப்பாற்றிட்டு. அதனால தான் சொல்கிறேன் அவர் எனக்கு கடவுள் மாதிரின்னு. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றுனதே ரஜினிகாந்த். 1 லட்சம் ரூபா போட்டார். சார் அவருக்கும் உங்களுக்குமான அந்த ஒர்க் வைஸாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இது படம் நானும் பார்த்தேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கல. இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணதே கிடையாது. அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கவங்களே நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. அதில் கிடையாது. நான் வந்து அவர் அந்த நேரத்தில் இங்கே ஃபிலிம் சேம்பரில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்தியிருந்தாங்க. அதில் அவர் ஸ்டூடெண்ட்டு. அந்த ஆமாம், அந்த இன்ஸ்டியூட்டில் அவர் ஸ்டூடெண்ட்டு, சிரஞ்சீவி ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அந்த இன்ஸ்டிடியூட்டில் என்னை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பைஜி பார்த்தசாரதி அவர் தான் இப்போ பிரின்சிபலாக இருந்தார். இது ஃபிலிம் சேம்பர் நடத்தி வந்த ஸ்கூல் இன்ஸ்டிடியூட்டு. அதில் போய் என்னை வந்து கூப்பிட்டு இவங்களை ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ண சொல்லுவார். அப்படி வாரத்தில் 2 தடவை 1 ஹவர் போய் அட்ரஸ் பண்ணிட்டு வருவேன். அப்போ அதை சொல்லுவார். அது ரஜினிகாந்த், நீங்கள் வந்தீங்க என்னவோ ஆங்கிலத்தில் இதெல்லாமோ சொன்னீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் பின்னால் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் சொன்னேன், அதனால தான் இன்றைக்கி நீங்கள் கிரேட். நீங்கள் வந்து நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தா ஒரு வேளை நீங்கள் உங்கள் தன்மை, உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி அதை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்க. அதனால தான் நீங்கள் கிரேட் அப்படின்னு. ஸோ அதை தவிர எனக்கு அவரோட வேறு எந்த தொடர்பும் கிடையாது. எந்த படம் பண்ணவோ அது எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கான தேவை என்ன சார்? என்ன தேவைப்படுது? எனக்கு பாருங்கள், ஒரு தேவையும் கிடையாது. ஐ ஆம் எ கண்டென்டட் மேன். அது எனக்கு என்ன தேவையோ அது நான் வந்து படம் பண்ணிட்டு வந்தேன். இதை படம் பண்ண போகிறேன். அதுலேருந்து இந்த வர துட்டு வந்து எனக்கு தான் மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா செலவாகுது. அதை நான் அதுலேருந்து தான் எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ என்னோடய அக்கௌண்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதை இன்றைக்கும் யாரோ வந்து 50,000 ரூபா போட்டிருக்காங்க. அது மாதிரி என்னோட படித்தவங்க மதுரையில் மஜிரா காலேஜில் படித்தவங்க போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போடுறவங்க இருக்காங்க, போடுறாங்க. அதை வச்சு ஏதோ போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. யார்கிட்டையும் நான் வந்து கேட்குறதும் கிடையாது. நல்லா இருக்கேன். எல்லோரும் வந்து நல்லா இருங்க. யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. பி ஹாப்பி. அதனால் யாரும் கவலைப்படாதீங்க தயவு பண்ணி. எல்லோரும் நல்லா இருங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் சார். ஏன்னா உங்களை பற்றின ஒரு நியூஸ் வந்து கடந்த 2-3 நாள் இங்கே ஷாக்கு. என்னங்க ஷாக்கு? என்ன நீ சின்ன வயசு உனக்கு என்ன ஷாக் என்ன வச்சிருக்கு? என்ன ஷாக்கிறது என்ன இருக்குது? இல்லை என்ன பார்த்துருக்கோம்ல சார். இப்போ எங்கள் இப்போ படங்கள் யாருக்கு வேணால் நடக்கலாம். இது ஒரு ஷாக்காலாம் எடுக்கவே கூடாது. என்ன ஷாக்கு? எதிர்பார்க்காம நடக்கிறது ஷாக்கு. இது ஷாக்கெல்லாம் ஷாக்குன்னு நினைக்கவே கூடாது. நடந்தது, ஓகே, பார்த்தாச்சு. டேக் இட் ஆஸ் எ சேலஞ்ச், அவ்வளோதான். சார் சென்னையில் உங்களுக்கு சொந்த வீடு அந்த இது இருந்தது சார்? சொந்த வீடு இல்லை, எங்கே இருந்தீங்க இதுக்கு முன்னாடி சார்? இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சொந்த வீடு கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்தேன். ஹாரிங்டன் ரோட்டில் அங்கே தங்கியிருந்தேன். அங்கே தனியாக தான் இருந்து சரி வேண்டாம் அதெல்லாம் வந்து விட்டாச்சு. அதெல்லாம் வாடகை கொடுத்து வாடகை வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு இங்கே வந்துட்டேன். சார் இங்கே வந்தோடனே நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க மோகன் சர்மா சார் இங்கே இருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களோட நீங்கள் பழகும் போது அது எப்படி சார் இருந்தது? இவங்கள்ட்டலாம் பேசுனீங்களா இங்கே இருக்கவங்களோட? இங்கே இருக்கிறவங்களாம் ஹிந்தி தான், பெரும்பாலும் ஹிந்தி தான். எனக்கு ஹிந்தி தெரியும், அவங்க ஹிந்தி தெரியும், ஹிந்தியை பேசுவேன். தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் இங்கே கிடையாது. அந்த ஒர்க்கர்ஸ் ஏதோ 2-3 பொம்பளைங்களுக்கு அவங்க தான் தமிழ். அவங்க தான் பேசிட்டு போவாங்க. அங்கே சார் உங்கள் இது பார்த்துருக்கேன், சீரியல் பார்த்துருக்கேன், அதான் சொல்லிட்டு போவாங்க. சரிம்மா, ஓகே, அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு யார்கிட்டையும் நான் பேசிட்டுலாம் கிடையாது. கண்டிப்பாக சார். உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நல்லா இருங்க, சந்தோஷம். பி ஹாப்பி, மேக் வேர்ல்டு ஹாப்பி. நல்லா இருங்க. ஓகே, ரைட். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.